இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த ஒரு காரியம், விசுவாசம் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை கொண்டு செல்லும் என்று இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேச போகிறார். விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய எதிர்காலத்தை அவருடைய எதிர்காலம் கொண்டு செல்லும் என்று நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மனுஷனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய விசுவாசத்தின்படியாக அவருடைய எதிர்காலம் இருக்கும். அப்போ விசுவாசம் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்திலே அவர்கள் சிறந்திருக்கிறவர்களாக இருக்கும்படி நடத்துகிறது. விசுவாசம் அவர்களுடைய எதிர்காலத்தில் நிலையான ஒரு ஆசீர்வாதங்களுக்குள்ளாக இருக்கும்படி அவர்களை நடத்துகிறது. விசுவாசம் அவர்களுடைய எதிர்காலத்தில் சுகமாயிருக்கும்படியாக சுபிட்சமாயிருக்கும்படியாக நடத்துகிறது. இப்படி விசுவாசத்தை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எதிர்காலம் நன்றாய் இருக்க வேண்டுமானால், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், சுகமாய் இருக்க வேண்டுமானால், அவர்களுடைய இக்கால விசுவாசம் எப்படியோ அப்படியே அவர்களுடைய எதிர்காலம் இருக்கும். ஆக தேவனுடைய ஜனமே, இந்த காலவெளி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் விசுவாசம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இப்போ உங்களுடைய விசுவாசம் எந்த அளவா இருக்கோ அந்த விசுவாசம் எதிர்காலத்தை தெளிவாய் உங்களுக்கு காட்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனி நான் என்னத்திற்கு வாழணும் அப்படின்னா அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவுதான். என்னத்திற்கு வாழணும் அப்படின்றது அவர்களுடைய மனநிலை. அப்ப அவருடைய விசுவாசம் அந்த அளவு. என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கு என் குடும்பத்திற்கு, இல்லாவிட்டால் எனக்கே என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவுதான். நீ நான் ஏன் உலகத்துல வாழ வேண்டும், இன்னும் எவ்வளவு காலங்கள் வாழுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய விசுவாசம் அவ்வளவுதான். அப்போ நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது இக்கால விசுவாசம். நான் நன்றாய் இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவருடைய விசுவாசத்துல அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன், என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன், எனக்கே நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இக்காலத்துல இப்போ அவர்களுடைய விசுவாசத்துல அவர்கள் நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல உறுதித்தன்மையா இருக்கிறாங்க. ஆகவே அந்த விசுவாசம் அவர்களுடைய நினைவின்படியாகவே அவர்களை கொண்டு போகும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதைதான் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக கொண்டு வருகிறார். உங்கள் விசுவாசம் இப்ப எப்படி இருக்கு, எந்த அளவில் உங்களுடைய விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சொன்னமே உங்களுடைய விசுவாசம் தான் வேதம் சொல்லுகிறது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ உங்களுடைய விசுவாசம் எந்த அளவோ அதை தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. அப்போ உங்களுடைய மனதில் தோன்றுகிற காரியம் அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து
பார்த்து அவைகள் வருங்காலங்கள் நடக்கிறவைகளாய் இருக்கிறபடியினாலே, நடக்கக்கூடியவைகளாய் இருக்கிறபடியினால் உங்களோட விசுவாசத்தை கொஞ்சம் சோதித்து பாருங்க. உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாய் இருக்கு அப்படின்னு. இன்றைக்கு அநேகருக்குள்ளாக கொஞ்சம் விசுவாசம் சலிப்பா இருக்கு. சிலருக்கு விசுவாசம் குறைவா இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில விசுவாசம் நினைக்கும் போது வருது. சிலருக்கு விசுவாசம் இல்லவே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த கேட்டகரியில, எந்த நிலையில நம்ம இருக்கிறோம்? அப்போ வாழ்க்கையில நாம் நன்றாயிருக்க ஒரு உயர்வான நிலையில, எல்லாவற்றாலும் நாம் நிறைவுள்ளவர்களாயிருப்பதற்கு நாம் வாழுகிற காலங்களை நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் ஒரு ஊண்டு சக்தியாக, ஒரு ஊண்டுதலாக, ஒரு வழியாய் நமக்கு அது இருக்கும்போது, அந்த விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கு? எந்த அளவாய் உங்களோட விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில உள்ள ஃபங்க்ஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கு. அப்படின்னா என்ன? காணாத ஒன்றை விசுவாசிப்பாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நிச்சயம். காணாத ஒன்றின் மேலே அவர்களுக்கு பூரணமான ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அது அப்படியே அவங்களுக்கு நிச்சயமாய் மாறும். அதுதான் நான் சொன்னேன், உங்களோட விசுவாசம் எந்த அளவோ அதுவே உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். இப்ப நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு கொண்டு விடும், உங்களுக்கு காட்டும். அப்ப இந்த நாட்கள்ல காணக்கூடாத அநேக காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நீங்க, காணாதவைகள், உதாரணத்திற்கு பிசினஸ் பண்றவங்க, அந்த பிசினஸ்ல லாபம் எவ்வளவு வரும்னு தெரியுமா? தெரியாதுன்னு நினைச்சுங்க. காணாத ஒண்ணு, ஏற்ற இறக்கமா இருக்கும். ஒரு மாதம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு மாதம் இன்னொரு விதமாக இருக்கும். அப்படி ஏற்ற தாழ்வாக, ஏர்முகமாக ஒருவருடைய பிசினஸ் அந்த ப்ராஃபிட் அப்படி இருக்கும்னா, அப்ப லாபத்தை சரியாய் நிர்ணயிக்க முடியாது. அப்ப இதுதான் லாபம்னு நமக்கு தெரியாது, காணாத ஒன்று. ஆனா நம்முடைய மனசுல நாம் ஒன்றை நினைக்கிறோம், இப்படி வந்தா, இவ்வளவு வந்தா, இது கிடைச்சா. காணாத ஒண்ணு உங்களுடைய மனதிலே நாம் நினைக்கும் போது, அந்த நினைக்கிற அந்த நேரம் விசுவாசத்திற்குள் அது வருமானால், அது விசுவாசத்தின் மேல் அது வருமானால், அது அப்படியே அது நிச்சயமாய் மாறும். அதுவே உங்களுடைய எதிர்காலமாய் மாறும். அப்ப நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பெரிதும் வேலை செய்கிற ஒன்று. எப்படி நம்முடைய செவிகள் அன்றாட நமக்கு பயனுள்ளதா இருக்கோ, இந்த உலகத்தில் உள்ளவைகளை கேட்கிறதற்கு, மற்ற காரியங்களை கேட்பதற்கு இந்த செவி ஒவ்வொரு நாளும் எப்படி அது பயனுள்ளதாக ஒரு வேலையா இருக்கிறதோ, வேலை செய்கிறதோ, இந்த கண்கள் ஒவ்வொரு நாளும் அன்றாட நம்முடைய வாழ்க்கையில மற்ற காரியங்களை பார்ப்பதற்கு அது வேலை செய்கிறதோ, இந்த சரீரத்திற்குள்ளாக இருக்கிற இருதயம் அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி வேலை செய்து கொண்டிருக்கிறதோ, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிறதான நம்முடைய அவயவங்கள் ஒன்றும் சும்மா இருக்கிறது இல்லை. கர்த்தர் சிருஷ்டித்த, கர்த்தர் உருவாக்கின இந்த சரீரம்
சரீரத்தின் உறுப்புகள் ஒன்றும் சும்மா இருப்பது கிடையாது. எல்லாம் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இங்க நான் என்னோட வாயினால என்ன நான் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய இடது கை செய்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேனோ அது என்னோட கண்கள் மூலமாக உங்களை பார்த்து கொண்டு, அப்போ இந்த சரீரம் எல்லா அவயவங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்ற ஒன்றையும் கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு நாளும் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று, அந்த விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டியது நம்மளுடைய கரத்துல இருக்கு. கண்கள் தானாய் பார்க்குது, செவிகள் தானாய் கேட்குது, கைகள் தானாய் வேலை பார்க்குது, கால்கள் தானாய் நடக்குது, எல்லாம் தானாய் நடக்குது. ஆனால் நமக்குள்ளாக வைத்திருக்கிற இந்த விசுவாசமானது அப்படி அல்ல. இந்த விசுவாசம் நாம் எடுத்து கொண்டு போனாதான் அந்த விசுவாசத்தினுடைய வேலையை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, நம்முடைய எதிர்காலத்தை நாம் எப்படியாய் என்று நாம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறோமோ அந்த நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம். இதுதாங்க என் வாழ்க்கை நான் நினைச்சேனா அதுதான் உங்க விசுவாசம். அப்படிதான் நீங்க இருப்பீங்க. இனி நான் இப்படிதாங்க நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அதுதான் என் விசுவாசம். நான் அப்படிதான் நான் இருப்பேன். இல்லங்க, நான் இன்னும் 2 வருஷத்துல நான் இங்க இருக்க மாட்டேன், நான் அங்க இருப்பேன், அந்த உயரத்துல இருப்பேன், இல்லாவிட்டால் நான் அந்த தேசத்துல இருப்பேன்னு சொன்னா அது அவர்களுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தின்படி அப்ப நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நான் வருகிறேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு, எந்த அளவு அது வேலை செய்து கொண்டிருக்கு. காணாத ஒன்றிலே விசுவாசம் இருந்துச்சுன்னா அது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன, அது அப்படியே ஆகும். ஏன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதுனால அந்த காரியமாகும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில், இந்நாட்களிலே நமக்கு முன்பாக எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் நீங்க சம்பூர்ணமா இருக்கிறீங்களா? சமாதானத்தில் ஒரு சம்பூர்ணம், மகிழ்ச்சியில ஒரு சம்பூர்ணம், சந்தோஷத்துல ஒரு சம்பூர்ணம், உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு சம்பூர்ணம், உங்களோட வேலையில ஒரு சம்பூர்ணம், குடும்ப வாழ்க்கையில ஒரு சம்பூர்ணம். இது போல ஒவ்வொரு காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும் போது அதுல ஏற்ற தாழ்வுகள் இருக்கும்னா உங்களோட விசுவாசத்தை இப்ப சோதிச்சு பாருங்க. உங்களோட விசுவாசம் எந்த பேலன்ஸ்ல இருக்கோ அதுதான் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலை. இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னா அது என்னோட விசுவாசத்தை பொறுத்து. எனக்கு கிடைத்தவைகள் என்னோட விசுவாசத்தை பொறுத்து, எனக்கு கிடைக்காதவைகள் என்னோட விசுவாசத்தை பொறுத்து. அது போல இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருக்கிறீங்க. விசுவாசத்தை யோசிச்சு பாருங்க, சோதித்து பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய சொன்னமே, ஒரு காலங்களில் விசுவாசத்துல மற்றவர்களுக்கு மாதிரியாய் வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கு விசுவாசம் இல்லாதவர்களாய், விசுவாசம் குறைவுள்ள ஒரு வாழ்க்கையிலே இன்றைக்கு என் வாழ்க்கை என்ன என்று இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக இங்கே நாம் ஒருவேளை நாம் அமர்ந்திருப்போமானால் உங்களோட விசுவாசத்தை யோசிச்சு பாருங்க. விசுவாசம் ரொம்ப முக்கியம் உங்களோட வாழ்க்கையில. ஒரு மனுஷன் சாதிக்க வேண்டுமானால், ஒரு மனுஷன் ஜெயிக்க வேண்டுமானால், நீங்கள் வெற்றடைய வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கிற
அந்த விசுவாசம் அது மேல வரணும், மேல வரணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உங்களுடைய விசுவாசம் நல்ல வளர்ந்திருக்கணும், வளர்ச்சி அடையணும். உங்களுடைய விசுவாசத்தை நீங்களே யோசித்து சோதித்து பார்த்தால் எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு நாமே நம்முடைய விசுவாச குறைவே அவைகளுக்கு தடையாயிருந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கை நம்மளுக்கு வர வேண்டியதான நன்மைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைவாய் இருந்தபடினாலே அந்த நன்மைகள் வராமல் போயிருக்கு. விசுவாசத்திற்கு மாறாக பலவீனத்திற்கு நாம் இடம் கொடுத்தபடினாலே அந்த பலவீனம் அது ஆளுகை செய்தபடியினால் விசுவாசம் குறைவாய் போனபடினாலே நாட்களில் அநேக நாம் இருக்கிற வண்ணமாகவே இன்னும் நம்ம யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர இன்னும் நம்ம நினைச்சது நமக்கு இன்னும் நடக்காமலே இருக்கு. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்துல நாம் பலப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தில் நாம் உறுதி உள்ளவர்களா இருக்கணும். இந்த விசுவாசமே என்னோட வாழ்க்கையா இருக்கணும். நம்முடைய காண்கிறவைகளாக இருந்தாலும் சரி, காணாதவைகளாக இருந்தாலும் சரி, அவை எல்லாம் அந்த விசுவாசத்தில் இருந்து வருகிற ஒன்றாக இருக்க வேண்டுமானால் விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, விசுவாசம் விழுந்து விடாதபடிக்கு, விசுவாசம் குறையாதபடிக்கு அந்த விசுவாசம் அது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு ஆலமரம் போல அது வளருமானால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது செய்கிற கிரியை அது மகத்துவமானது. அப்படியானால் அப்படிப்பட்டதானே அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க ஒரு 2 காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். Just I'm going to show 2 things that to handle our faith. நம்முடைய விசுவாசத்தை சரியாய் வைத்துக் கொள்வதற்கு 2 காரியங்கள் வேதத்தில் ஒரு மனுஷனை நான் காட்ட விரும்புகிறேன். அந்த மனுஷன் விசுவாசத்துல வல்லவராயிருந்தார். விசுவாசத்துல வல்லவர். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவரோட விசுவாசம் அவரோட வாழ்க்கையில அதுதாங்க முக்கிய பங்கு எடுத்திருக்கு. அவரோட வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே விசுவாசம் தான் முக்கிய பங்கு எடுத்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் முக்கிய பங்கு வகிக்கும்னா நம்மளும் விசுவாசத்துல வல்லவர்களாக முடியும். அந்த மனுஷன் அப்ப அதுல வல்லவராய் இருக்க, அந்த விசுவாசத்துல வல்லவராய் இருக்க 2 காரியத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணாரு. 2 விஷயத்தை தான். அதை நம்ம பார்க்கலாமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னோட எடுத்துக்கொள்ளுங்களேன், பார்ப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம் சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் தெரியும் எதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது என்று, யாரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது என்று. ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு இன்னொரு பெயர் விசுவாசத்தின் தகப்பன், the father of faith. அந்த பேர் வாங்கணும்னா இட்ஸ் நாட் ஈஸி. வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள், வேதத்துல எத்தனையோ முற்பிதாக்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பேர் கொடுக்கப்பட்டதா. விசுவாசத்துல வாழ்ந்தவர்களை பற்றி ஒரு லிஸ்ட் எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்துல. விசுவாசத்தினாலே 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 they are lived by faith, but here the man Abraham he called is a man, the father of faith. இங்கே ஆபிரகாம் குறித்து சொல்லும்போது
விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த இடத்திற்கு அவர் வர, அவர் விசுவாசத்துல அவர் எப்படி இருந்திருப்பார்? அதான் நான் சொல்றேன், விசுவாசமே அவருடைய வாழ்க்கையில முன்னாக இருந்தது. அதை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் எல்லாம். ஏன்னா ஆபிரகாமை குறித்து அறியாதவர்கள் யாருமே இங்க கிடையாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க அறியாதவர்களா இருக்க மாட்டீங்க, எல்லாம் அறிந்தவர்கள் தான். ஆனா அது நம்முடைய வாழ்க்கையில ஏன் அப்பியாசப்படுத்த முடியல? ஏன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்தது போல ஏன் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியல? அதற்கு தான் இந்த நேரத்தில் மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆபிரகாமுக்குள்ளாக அந்த விசுவாசம் ஓங்கி நிற்க, அந்த விசுவாசமே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முன்னாக இருந்து செயல்பட ரெண்டு காரியங்கள் தான் ஆபிரகாம் ஃபாலோ பண்ணது, செய்தது. அதுல ஒன்று என்ன தெரியுங்களா? இந்த 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இப்படியாக, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது நமக்கு தெரிந்த ஒரு வசனம், மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இந்த வார்த்தை எப்படி உங்களுக்கு முன்பாக தோன்றுகிறது? இந்த வார்த்தை நீங்கள் எப்படியாக நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டது. வாக்குத்தத்தமாக வாக்கு கொடுக்கிறார். எங்கேயோ என்னமோ எப்படியோ இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிடுகிறார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கு வந்தா எவ்வளவு யோசிப்போம்? இது நம்முடைய மனசு சொல்லுதா? நம்முடைய மனசாட்சி இப்படி சொல்லுதா? இல்ல நேற்று நம்ம இப்படி எல்லாரோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அதனால நம்முடைய எண்ணம் நம்முடைய நினைவுல இது வந்துகிட்டே இருக்கா? இல்லனா கர்த்தர் தான் எனக்கு சொல்றாரா? இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சு நினைச்சு என்ன பண்ணுவோம்? வீட்டுல போய் சொல்லுவோம், இப்படி எனக்குள்ள வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்லுது, என்னன்னு எனக்கு தெரியல, சொல்லுங்கன்னு கேட்போம். இல்லைன்னா நேற்று அதை பற்றி ஒரு காரியத்தை நம்ம குழுவா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸா இல்லாட்டி குடும்பமா பேசியிருந்தோம், அங்கே நம்ம போய் கேட்போம். நேற்று நம்ம இப்படி பேசணும், எனக்கு அது மறந்தே போகல, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, அப்படி கேட்போம். இல்லனா நமக்குள்ளாக ஒரு அச்சம், ஒரு பயம் வந்துடும். என்னடா இது, வீட்டை விட்டு தேசத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு போன்னு சொல்லுது, என்ன என்னமோ நடந்துருச்சு, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஒருவேளை இதை நம்ம குடும்பத்துல நண்பர்களிடத்துல யாரிடத்துல சொன்னா, இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, இவனுக்கு என்ன பித்தம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, என்ன முத்தியம் ஓடறான். இப்படி தான் நம்ம இந்த நாட்களை இருப்போம். அதே அந்த நிலைக்கு தான் ஆபிரகாம் அங்கே வருகிறார். ஆனா அந்த நிலைக்கு அவர் போகல. நாம் மாமசத்துல என்ன நாம் சிந்திப்போம், ஆனா ஆபிரகாம் அதை சிந்திக்கல. அங்கே தகப்பனோடு இருந்து தகப்பனோட வேலைகளை பார்த்து அங்கே நன்றா இருந்து சுகமா இருந்து ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கையில ஆபிரகாம் அங்கே வாழும்போது ஒரு சத்தம் வருது. நேருக்கு நேர் ஒருத்தர் வந்து, அப்பா உனக்கு நான் எல்லாம் கொடுக்கிறேன், உனக்கு நான் எல்லாம் தரேன், உன்னோட சந்ததிக்கு அடுத்த சந்ததி வரைக்கும் உனக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கிறேன், இதெல்லாம் நீ விட்டு நீ அங்க போ அப்படின்னு நேருக்கு நேர் முகத்திற்கு முகம் அப்படி சொன்னா ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா மனுஷன் நேரா சொல்றான் அப்படின்னு. நல்லா இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு குறைவில்லாத ஒரு சூழ்நிலை, மன ரம்மியமா, கவலைனா என்னன்னு இல்ல, கஷ்டம்னா என்னன்னு இல்ல, அப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷனை கூப்பிட்டு தகப்பன் தேசம் இனம் எல்லாத்தையும் விட்டு நான் உனக்கு காட்டுகிற ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு இந்த ஆபிரகாமுக்கு நேராக இந்த வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையோடு இன்னொரு வார்த்தையை கூட்டுகிறார் ஆண்டவர், சேர்க்கிறார். அதுதான் நம்ம
வாசித்த அந்த 2ஆம் வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி போன்னு சொல்லிட்டு அப்படி அவர் இருந்து விடல, மௌனமா இருக்கல, அடுத்த கண்டினியூ பண்றாரு. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இப்ப இந்த வார்த்தை வரும்போது வாக்காக, வாக்கு கொடுக்கிறது போல, திருமணத்துல மணமகன் மணமகள் வாக்கு கொடுப்பாங்க பாருங்க, அது போல ஒரு வாக்கு. இங்க கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். சொன்ன அந்த 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 காரியத்தை அவர் கவனிக்கிறார். பெரிய ஜாதி, ஆசீர்வாதம், பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த 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 சத்தம் வாக்கு தத்தமாக ஆபிரகாமுக்கு நேராக உள்ள வரும்போது அந்த வார்த்தைகளை, அந்த அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறார் ஆபிரகாம். கடுகளவும் சந்தேகம் வரல, கொஞ்சமும் யோசிக்கல, கொஞ்சமும் சந்தேகம் வரல, விசுவாசிக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தபடினாலே அந்த விசுவாசம் அந்த அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே தன்னுடைய எதிர்காலத்தில் ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொண்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் வருது. நான் உன்னை இப்படி வைப்பேன், உன்னை நான் இப்படி செய்வேன், நான் இப்படி உன்னை பண்ணுவேன் அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நிகழ்காலத்திலே வாக்கு தத்தமாய் கொடுத்ததை ஆபிரகாம் அப்போவே அதை விசுவாசித்தார். எதிர்காலம் அது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நிஜமாய் அது நடந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். அப்போ உங்க வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறது தான். கர்த்தர் எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இங்க ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் தான் ஆரம்பம். எல்லாத்தையும் கூப்பிடும், எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிடும் போது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை வச்சு அதுல விசுவாசத்தை வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எத்தனை வாக்கு தத்தங்கள், ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அவர்களுடைய அந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக சில வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வசனங்களை அவர் உங்களுக்கு நமக்கு கொடுத்திருப்பார். எத்தனை வாக்கு தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களின் மேலே நம்மளுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? நம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் வந்து கேட்கிற செய்தி அல்ல, இல்லாவிட்டால் நம்முடைய கையில அந்த கைபேசியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் அந்த சோசியல் மீடியா மூலமாக நம்மளுக்கு வருகிற கர்த்தருடைய வசனங்கள் அல்ல. உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக அநேக நேரங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அந்த வசனங்கள், அதன் மேல் உங்களுக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு? சொல்ல முடியுமா? ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்தார், அந்த வாக்கு தத்தத்தை நான் விசுவாசித்தேன். அன்றைக்கு அவர் எனக்கு கொடுத்தார். இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த தேதியில ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். இந்த வருஷத்துல, இந்த நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு அதை நிறைவேற்றினார். சொல்லுகிறவர்கள் நம்ம இங்க இருக்கிறோமா? சொல்ல முடியுமா? சொன்னமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்றாயிருக்க, ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு சாப்பிட்டு நாளைக்கு அது என்னன்னு கேட்டா மறந்து போனது போல யோசிக்கிறது போல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் அப்படியாய் நாம் இருக்க கூடாது.
நாம் புசிக்கிற ஒரு போஜனம் போல அல்ல அந்த வசனம். இல்லாவிட்டால் மனிதர்களோடு கூட, இல்லாவிட்டால் நமக்கு தெரிந்தவர்களோடு, குடும்பத்தோடு கூட நாம் பேசுகிற அந்த வார்த்தைகள் கொஞ்ச நேரங்களில், இல்லாவிட்டால் சில நாட்களில் நாம் மறந்து விடுகிறோமே. அதே போல அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் உனக்கு சொன்னேன், உனக்கு நினைவு இருக்கா? ஐயோ, அது அப்பவே எனக்கு மறந்துருச்சு. அது என்ன? இன்றைக்கு அப்படிதான் விசுவாசமும் இருக்கு. அன்றைக்கு உனக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் உனக்கிட்ட சொல்லி இருந்தேன், அது உனக்கு தெரியுமா? உனக்கு அது அப்படியே நடந்துச்சு தெரியுமா? என்னது அது? மறந்து போச்சு அந்த விஷயம். சொல்றோம்ல, இன்றைக்கு அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசமும் இருக்கு. வாக்கு தத்தங்களும் காணப்படுது. வாக்கு தத்தங்களை நாம் மறந்து போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தங்களை மறந்து போகிறோம். கேட்கிற அந்த நேரம் நமக்கு உற்சாகம் வருது, உடனே ஸ்தோத்திரம் சொல்றோம், உடனே ஆமென் சொல்றோம், உடனே அது 2 நாள் நினைவுல வைக்கிறோம். 3வது நாள் அந்த வாக்கு தத்தம் எங்க போச்சுன்னே தெரியல. திரும்ப அது யார் மூலமாவது பேசும்போது, அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை சொன்னார், இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப அதே வார்த்தை எனக்கு பேசுகிறார். இந்த அனுபவத்தில் தான் இன்றைக்கு கர்த்தரோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் வாழ்க்கையில நாம் நினைச்சதெல்லாம் நமக்கு ஒரு கேள்வியாகவே நாம் போய் கொண்டிருக்கிறோம். அதான் நான் சொன்னேன், உங்களுடைய விசுவாசம் தான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களை கொண்டு நடத்துகிறது, இல்லாவிட்டால் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களை நிற்க வைக்கிறது, இல்லாவிட்டால் உங்களுடைய எதிர்காலத்தை உங்களை காண செய்யுதுன்னு சொல்றேன். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்கு தத்தங்கள் தான். ஒரு மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தையின் மேல நமக்கு இருக்கிற மறக்க முடியாத அந்த ஒரு பக்குவம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்களின் மேல வர மாட்டேங்குது. அதை ஒரு வசனமாவே நம்ம நினைச்சிட்டு போயிடுறோம். அது நடக்கும்போது நடக்கும், ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவர் செய்யும் போது செய்வார், இப்படி நம்மளோட வாழ்க்கையில நம்ம போயிடுறோம். இல்ல, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின் மேல் உங்களோட விசுவாசம் ஆழமாய் போகுமானால், இப்படி நான் சொல்லுகிறேன், உங்களோட விசுவாசத்திற்குள்ளாக கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் அதற்குள் இருக்குமானால், அந்த விசுவாசத்தின்படியே அந்த வசனத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வாக்கு தத்துவம் ரொம்ப முக்கியம். உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவம் கொடுத்திருப்பார்னா அந்த வாக்கு தத்துவம் முக்கியம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அதை நீங்க மறந்து போயிருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படி எல்லாம் நான் நினைக்கிறேன், ஆனால் அது இன்னும் எனக்கு நடக்கல, ஆனால் நீர் எனக்கு சொன்ன வாக்கு தத்தமோ நான் மறந்துட்டேன். இன்றைக்கு அந்த காரியங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்க, என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்க, இதோ விசுவாசத்துல அந்த வாக்கு தத்தத்திற்குள்ளாக நான் வருகிறேன், எனக்கு அந்த வாக்கு தத்தத்தை திரும்ப எனக்கு தாங்க அப்படி நீங்க சொல்லி பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை, அவர் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு திரும்ப நினைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். இங்கே ஆபிரகாம் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தான். அது அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது. பாடுவோமா? வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாக உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே. பாடுவோமா கரங்களை தட்டி? வாக்குமாக உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லஹாவி மாறி போற்றவே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லஹா மாறி போற்றவே. சொல்லுவோம், இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர்,
தத்தம் பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வாக்கை நம்பி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அந்த வாக்கை நிறைவேற்றுகிற அந்த வாக்கு தத்தத்துல உங்களுடைய விசுவாசம் இருக்குமானால் நிச்சயம் அந்த விசுவாசத்தின்படி வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இங்கே ஆபிரகாம் முதலாவது ஒரு காரியம், அவர் விசுவாசத்திலே வல்லவனாக இருக்க கர்த்தரிடத்தில் இருந்து வந்ததான வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டார். மறக்கல, அதை இருதயத்திலே நினைவிலே சிதைத்துக் கொண்டார். ஆகவே அதோட வாழ்க்கையில விசுவாசமாக மாறினது. இரண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தில் அவர் வல்லவனாய் மாற அவர் விசுவாசித்த இரண்டாவது ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நம்ம பார்க்கிறோம் பாருங்க, 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாக்கி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். இங்க இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படி நம்ம பார்க்கிறோம்னா, இந்த வசனத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இந்த வசனம் எப்படி உங்களுக்கு முன்பாக தோன்றுகிறது? இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்றீங்க? இங்கே ஆபிரகாமோட வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அங்க நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்துல அவர் எடுத்துக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி. என்ன வார்த்தை வருது? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வருது. முதலாவது நம்ம பார்த்தோம், ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தம் வந்தது. இரண்டாவது வார்த்தை வருது. அப்ப இந்த இடத்துல வார்த்தை என்ன? இந்த இடத்துல ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். என்ன? நான் உனக்கு செக்யூரிட்டிப்பா, நான் உனக்கு செக்யூரிட்டி. என்கரேஜிங் வேர்ட், உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை, தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை. இனி ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நான் உனக்கு ஒரு செக்யூரிட்டி, நான் உனக்கு செக்யூரிட்டியா இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பு. The word comes like this. வார்த்தை இப்படியாக வருது. அப்ப இந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். நம்ப முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரு, எப்படி இருப்பார் அவரு? ஒண்ணும் தெரியல. அப்படிதானே இந்த இடத்துல நடக்குது ஆபிரகாமோட வாழ்க்கையில. சத்தத்தை மாத்திரம் கேட்கிறார் ஆபிரகாம். சத்தத்தை மாத்திரமே போய்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ப முடியுமா? இந்த வார்த்தையில விசுவாசத்தை வைக்க முடியுமா? வீட்டுல யாருமே இல்ல, நம்ம மட்டும் இருக்கிறோம் நினைச்சுங்க. இப்ப வீட்டுல நம்ம மட்டும் ஒரு சிங்கிள் பர்சனா நம்ம ஒரு பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்கிறோம் நினைச்சுங்க. இல்லாட்டி ஒரு ஹால்ல கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, யாருமே இல்ல வீட்டுல. வீட்டுக்குள்ள நடுவுல உங்களுக்கு நேரா ஒரு சத்தம் வருது, உங்க பேரை சொல்றாங்கன்னு நினைச்சீங்க. யாருமே இல்லாத இடத்துல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க, அங்க நடுவுல ஒரு சத்தம் உங்களோட பேரை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சீங்க. எப்படி இருக்கும் நமக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? நமக்குள்ளாக ஒரு திடுக்கிட்டு எந்திரிச்சிருவோம், நமக்குள்ளாக ஒரு திகில் உண்டாயிடும். என் பேரை யார் கூப்பிட்டது? என் பேரை யார் கூப்பிட்டது? யாருமே இல்லை, யார் கூப்பிட்டது? பயம், பயம் வந்துடும்.
இங்க ஆபிரகாம் சொன்னது இதே வார்த்தைய நம்ம தனிமையா இருக்கும்போது நமக்குள்ள வருதுன்னு வச்சுங்களேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ருசித்தவங்களுக்கு இந்த சத்தம் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா ஆண்டவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கும். ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்டு பழகாத ஒருத்தருக்கு அவருடைய சத்தம் எப்படி இருக்கும் என்றே தெரியாத ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் வந்து அன்றைக்கு சாமுவேல் ஆகிய பிள்ளையாண்டான் இடத்துல வந்து ஆண்டவர் கூப்பிட்டார். பாத்தீங்களா, சாமுவேலே. புதுசா இருக்கு சாமுவேலுக்கு இந்த சத்தம். அது வரைக்கும் ஏலி தகப்பனுடைய சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப ஏலியின் தகப்பனுடைய சத்தம் இதுதான் ஏலி கூப்பிடுறார், நல்லா தெரியும். அப்போ இந்த இடத்துல புதுசா ஒரு சத்தம் வருது. ஆனா சாமுவேல் அதை அறிந்து கொள்ள முடியல. ஏலியின் இடத்துல போய் கேட்கிறார். ஏன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்தனால ஒருவேளை ஏலி கூப்பிட்டுருப்பாரோ, அப்பா நம்மளை கூப்பிட்டுருப்பாரோ, போறார், தெரியல. அது போல நம்ம தனிமையா இருக்கிற இடத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னது போல இதே வார்த்தை நமக்கு சொன்னா நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க இருப்போமா? நம்ம அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருப்போமா? ஒருவேளை நம்ம படுத்திருந்தா அந்த இடத்துல நம்ம படுத்திருப்போமா? வேக வேகமா வந்து கதவை திறந்து வெளியே வாசலை திறந்து லைட் எல்லாம் போட்டுட்டு போன் எடுத்து யார்கிட்டயாவது பேச ஆரம்பிச்சிருவோம். ஏன்? ஏதோ ஒரு சத்தம் வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி வீட்டெல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பிடுவோம். அதான் உண்மை. ஆனா இங்கே ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை வருது. வார்த்தை வந்தபோது ஆபிரகாம் அந்த வார்த்தை விசுவாசிக்கிறார். முன்னாடி ஒருத்தர் இதே குரல் இதே சத்தம் என்ன சொல்லுச்சு? உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன அதே குரல் இப்போ வந்து சொல்லுது, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். டோன் மாறல, குரல் மாறல, சத்தம் மாறல. அந்த வசன அந்த வார்த்தையின் மேல ஆபிரகாம் விசுவாசத்தை வைக்கிறார். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் எத்தனை நேரங்கள் உங்களோடு பேசியிருப்பார். பேசின அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? எத்தனை வார்த்தைகள் அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். எத்தனை காரியங்களை நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், இந்த காரியமாய் நான் போறேன், இப்படி நான் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களிடத்துல பேசியிருப்பார்ல, நீ போப்பா, நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன். எத்தனை வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல இருந்து எத்தனை வார்த்தைகளை நம்ம கேட்டிருப்போம். வார்த்தைகள் மேலெல்லாம் நம்மளுக்கு விசுவாசம் இருக்கா? ஏதோ ஒரு நேரம் நமக்கு ஒன்று நடக்கல அப்படின்னும் போது, ஏதோ ஒரு காரியத்துல ஒன்று நமக்கு நன்மை வரல நம்ம நினைக்கும் போது, ஏதோ ஒரு காரியத்துல நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரல நம்ம நினைக்கும் போது ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் எத்தனை நேரங்கள் அவருடைய வார்த்தை நம்மளை தேற்றி இருந்திருக்கு. எத்தனை சூழ்நிலை அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி இருந்திருக்கு. எத்தனை வேளைகளில கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூடவே பயணம் செஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அந்த வார்த்தையின் மேல நம்மளுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அவர் நமக்கு சொல்லிய வார்த்தையின் மேல நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ஆனால் இங்க ஆபிரகாம் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்தார். விசுவாசம் வைத்தார். அதனாலதான் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்போமா? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அத பாருங்க, வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான், வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் காரியங்கள் எல்லாம் அதை அவர் நீதியாக அதை மாற்ற
இதோ உங்களோட விசுவாசம், உங்களோட விசுவாசம். Glory to God. Glory to God. நாம் நிற்கிற நேரம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் யோசி ஒரு தருணத்தை கற்றுக் கொடுக்கிறார். How is your faith? உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கு? இப்ப நம்மளை யாராவது ஒருத்தர் பார்க்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரதர், நீங்க எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், நம்ம நல்லா இருக்கிறோமோ நல்லா இல்லையோ, ஆனா நம்ம அதுக்கு உடனே ஒரு பதில கொடுக்கிறோம். நான் நல்லா இருக்கிறேன், பரவாயில்ல, ஏதோ இருக்கிறேன், ஏதோ ஒரு பதில் வந்துருது இல்ல. அது போல இப்போ நமக்கு நாமே ஒரு கேள்வி, how is your faith? உங்களுக்கு நேராக ஒரு கேள்வி, உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஏதோ இருக்கு, ஏதோ பரவாயில்ல, அது எப்படியோ இருக்கு, அது உங்களோட பதிலா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. How is your faith, my brother? How is your faith, sister? தேவனுடைய ஜனமே, சகோதரா சகோதரி, விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆபிரகாமை போல உங்களோட விசுவாசம் காணப்படுதா? ஆபிரகாமை போல உங்களோட விசுவாசம் இருக்கா? ஒன்னும் தெரியாத நிலையில, எதையும் பார்க்காத இடத்துல, ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை, ஒருவரும் இல்லாத இடத்துல கர்த்தருடைய வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு வந்தபோது வாக்கு தத்தத்தை விசுவாசித்தார். கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். ஆபிரகாமுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தர் பார்த்தார், என்னோட வாக்கு தத்தத்தின் மேலும் என்னுடைய வார்த்தையின் மேலும் ஆபிரகாம் இவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறார். ஆகவே அதை நான் அவனுக்கு நீதியாக எண்ணட்டும் சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோட வாழ்க்கையில் அதை அப்படியே செய்தார். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய அவர் உண்மையில்லவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்யவே உங்களோட அவர் பேசுகிறார். உங்களோட விசுவாசம் தான் உங்களுடைய எதிர்காலம். இப்ப நீங்க என்ன நிகழ்காலம், உங்களோட விசுவாசம் எந்த அளவோ அதுதான் உங்களுடைய எதிர்காலம். உங்களுடைய விசுவாசமே உங்களுடைய எதிர்காலங்கள் கர்த்தர் ஆசீர்வாதமாக, நன்மையாக, க்ஷேமமாக இருக்கும்படி கர்த்தர் நடத்துவார். அதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய உங்கள் அருகில் அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். அப்படியே நாம் நிற்கிற நேரம் உங்களுடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய விசுவாசத்தை ஆராய்ந்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. பதறுகிற ஒரு காரியமாய் நாம் இருக்கிறோம். எந்த காரியத்தை குறித்து நம்மளுக்குள்ளாக ஒரு பதற்றம் இருக்கா? பதறிக்கொண்டே இருக்கிறோமா? இதை எப்படி தொடங்கணும், இது எப்படி செய்யணும், இது எப்படி ஆகும், ஒரு பதறிக்கொண்டே இருக்கிறோமா? விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் உங்களை பதறாதபடிக்கு உங்களை சரியாய் கொண்டு சேர்க்கிற இடத்துல உங்களை அழகாய் கொண்டு சேர்க்கும். விசுவாசிக்கிறவங்க என்னோடு கூட சேர்ந்து பாடுவீங்களா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காது திகையாது விசுவாசியே, கலங்காது திகையாது விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே.
ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசியே, மகனே, மகளே, நீ பதறாதே, விசுவாசத்தில் நீ பதறாதே என்று கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். இந்த வேளை நாம் என்ன சொல்ல போகிறோம்? இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தை என்ன அவருக்கு நேராக? இந்த வேளை நாம் எதை நாம் அவரிடத்துல கேட்க போறோம்? நம்முடைய விசுவாசம் வளர, நம்ம விசுவாசத்துல நாம் ஜெயித்து எடுக்க, விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நாம் வெல்ல நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறோம்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்குமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தைகளை சொல்லும், வார்த்தைகளை வார்த்தைகளை எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தைகளை சொல்லும், வார்த்தைகளை வார்த்தைகளை எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்குமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தைகளை சொல்லும், வார்த்தைகளை மதுரம், வார்த்தைகளை எல்லாம் சந்தோஷம். உன் வார்த்தைகளை வார்த்தைகளை மதுரம், வார்த்தைகளை எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்குமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு நேராக ஒரு வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய வார்த்தையும் வந்தது. ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நமக்கு சொல்லிய வார்த்தைகளையும் ஆண்டவரிடத்துல நாம் திரும்ப கேட்போம், திரும்ப நாம் நினைவு கூறுவோம், அவைகளின் மேல் நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். கர்த்தர் நம்முடைய எதிர்காலங்கள் அந்த விசுவாசத்தின்படியே நமக்கு உண்டாயிருக்கும்படி கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நிச்சயம் இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்குமானால் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி நீங்க எந்த அளவாய் நீங்கள் ரிசீவ் பண்றீங்களோ அந்த அளவாய் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். Glory to God. Hallelujah. 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 இந்த வார்த்தைகளின்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை சமாதானத்தோடு கூட நீங்கள் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த ஆராதனையில் நம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்து நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தோடு கூட நீர் வழி நடத்துங்க. நம்முடைய சமூகத்தில் நம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறார்கள், நம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். பூரண சமாதானத்தோடு அவள் போகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் அவளை வழி நடத்துவீராக. தேவ கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் தம்மை நீர் அவளை பாதுகாத்து நீர் வழி நடத்துவீராக. நம்முடைய மக்கள் இப்பொழுது புறப்பட்டு போகிறார். கர்த்தருடைய சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு சேர்ப்பீராக. விசேஷமாக ஒரு நியூ அகாடமிக் இயருக்குள்ளாக படிக்கிற பிள்ளைகள் நாளை தினத்திலிருந்து அவர்கள் தன்னுடைய கல்வி படிப்பை தொடங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதியும். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையும் பாதம் வைக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you.